சரணம். ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், குரு தோஷம் என்றால் என்ன, அவ்வளோதான். குரு தோஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்குமே தெரியுது, குருவுக்கு நாம் அவமரியாதை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும்தான் தோஷமா அப்படின்னு சொன்னால், குருவை பற்றி அவதூறாக பேசுவது. குருன்னா யாருங்க? அப்போ நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க மட்டும்தான் குருவா அப்படின்னா, நமக்கு வழிகாட்டுறவங்க, நமக்கு நல்லது நினைக்கிறவங்க, ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் நமக்கு குரு தான். முன்னாடி மாதிரி காலங்களில் குருகுலம் இப்போதைக்கு கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறவங்க எல்லாருமே நமக்கு குரு. சரிங்களா? அப்போ யாரையுமே நம்ம அவமரியாதையாக சுடுஞ்சொல் பேசாமல் இருப்பது நல்லது. அப்படி நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் சந்திக்க முடியுமா, எல்லாரையும் கடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது இல்லாத ஒன்று. அப்போ மேக்சிமம் பாருங்கள், எப்படியாவது ஒரு வகையில் எல்லாருக்குமே குரு தோஷம் அப்படிங்கிறது வரும். அதில் பெரிய அளவுக்கு குரு தோஷங்கள், குரு துரோகங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம ஜாதகத்தில் பார்க்குறது. சரிங்க, எந்த இடத்துல இருந்தால் இந்த குரு தோஷமாகுது அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் பாதிக்காமல் இருந்து அங்கெல்லாம் நல்ல சுபகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறதோ, இல்லை குருவே நீச்சமாக இருக்கிறது, அல்லது பாவகிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது, இல்லை 6-8 மறைந்து இருக்கிறது அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குரு தோஷம் அல்லது குரு சாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இது தலைமுறை தாண்டி வருங்க. பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்காது, பெரிய அளவுக்கு பேர் கிடைக்காது, எவ்வளோ உழைத்தாலும் கௌரவம் கிடைக்காது. ஏன்னா கௌரவம் என்பது, புகழ் என்பது குருவை குறிக்கும். அப்போ அது இங்கு மறைக்கப்படுகிறது, நமக்கு கிடைக்கல. இதை விட என்ன அப்படின்னு சொன்னால், புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு. அப்போ குரு பகவான் இருக்குது, அப்படி தோஷம் பெற்றுட்டாரு, நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் புத்திரர்களால் புண்ணியம் இல்லை, அவங்களால நமக்கு பெயர் இல்லை, அவங்களால நமக்கு தகுந்த நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நல்ல பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு கூட குரு பகவானின் அனுகிரகம் வேணும். சரிங்க, அப்போ குரு எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருவாரா அப்படின்னு சொன்னால், ரிஷபத்துக்கு, துலாத்திற்கெல்லாம் குரு நல்லது செய்கிறது கிடையாது. சரிங்களா? கடகத்துக்கு குரு பெரிய அளவில் நல்லது செய்கிறது கிடையாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் குரு நல்லது இல்லையே, இவங்களுக்கெல்லாம் குரு பார்வை தேவை இல்லையா, குரு மறைஞ்சு போகலாமா அப்படின்னு சொன்னால், சுபத்துவர் குரு எந்த லக்னமாக இருந்தாலும் பார்வையால் பரிகாரங்கள் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் குரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம குரு எப்படி இருந்தாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம குருவை எப்படி பார்த்தோம், குருவுக்கு மரியாதை கொடுத்தோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இனி வரும் காலங்களில் நம்ம குருவை மதிக்கிறது, குருக்கு நிந்தனைகள் செய்யாமல் இருப்பது நம்ம தோஷ நிவர்த்தி ஆகும். சரிங்க, தெய்வ அனுகிரகத்தில் எப்படி இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தட்சிணாமூர்த்தியை வணங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உடனே கேட்பாங்க, நவகிரகத்தில் இருக்கிற குருவும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்றுங்களா, அப்போ இந்த குருவுக்கு நம்ம செய்கிறதுனால பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், சிவபெருமானே மௌன குருவாக இருப்பது யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. அதனால் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு செய்யும்பொழுது நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் குருவை நல்லா தானே மதிக்கிறேன், ஏன் எனக்கு சரியான குரு அமையல அப்படின்னு சொன்னால், குருவை மதிப்பது மட்டும் குரு தோஷத்திற்கு கிடையாதுங்க. ஒரு நல்ல குருவாக இருந்து மாணவனை மதிக்காட்டியும் இந்த குரு தோஷம் பிடிக்கும். அப்போது குரு அப்படிங்கிறப்ப நம்மளும் நல்லபடியாக ஒரு மாணவனை உருவாக்கணும், மாணவனும் நமக்கு நல்ல மரியாதைகளை கொடுக்கணும். ஒரு மாணவன் நீதி நெறியோடையும் அவர் குரு மேலே மரியாதையாகவும் இருந்து இந்த குரு பார்ஷியாலிட்டி பார்க்குறதோ, இல்லை குரு மற்ற மாணவர்களுக்கு முன்னாடி அவர்களை அவமானப்படுத்தும் போதோ நிச்சயம் குருவுக்கும் தோஷம் பிடிக்கிறது. அதுவும் குரு தோஷமே, மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம குருவாக போகும்போதும் நம்ம இந்த விஷயங்களை மனதில் எடுத்துக்கணும். நம்ம ஒரு குருக்கிட்ட போகும்போதும் நம்ம பணிவாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா, குரு தோஷம்ங்கிறது எந்த பரிகாரங்களினாலும் சரி செய்ய முடியாத ஒரு தோஷம். இது நம்ம தலைமுறையை தாண்டி வரும். நமக்கு தெரியாது, நம்ம நேர்மையாக தான் இருக்கோம், நம்ம எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறோன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம குருவாக இருக்கிற இடத்துல மாணவர்கள் மனது கஷ்டப்பட்டால் நிச்சயம் அந்த
அந்த பாதிப்பு குருவுக்கு உண்டு. ஒரு மாணவன் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு கிஃப்ட், அதாவது குருவுக்குன்னு கொடுக்குற சன்மானத்தை அந்த குரு என்னவா இருந்தாலும் மனதார ஏற்றுக்கணும். எனக்கு ஏன் மாணவர் கொடுத்தாரு அப்படிங்கிற சந்தோஷத்தில் எடுத்துக்கணும். அதை அவர் செய்யணும். ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை அவர் போட்டுக்கணும். அது இல்லாமல் அவர் தானம் பண்ணினாரு அப்படின்னா அந்த குருவுக்கும் குரு தோஷம் நிச்சயம் பிடிக்கும். அதே போல் குருவு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த குருவை நிந்தனை செய்யாமல் குருவை குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிற மாணவர் ஒருபோதும் தோற்பதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கும். வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நான் மும்பையிலிருந்து வதனி. நன்றிகள் 1000.